காலித் இப்னு வலீத் ஒரு போர் தளபதி, நிறைய போர்களில் கலந்து கொண்டாங்க. ஷஹீத் ஆகணும்னு விருப்பப்பட்டாங்க, ஆனால் ஷஹீத் ஆகலை. அவங்க எத்தனையோ போர்களில் கலந்து கொண்டாங்க. ஏன் ஷஹீத் ஆகலை அப்படின்றது உலமாக்கள் சில விளக்கங்கள் சொல்கிறாங்க. இது ஹிக்மத்தாக இருக்கலாம், அல்லாஹு ஆலம் என்று சொல்லி. அவங்க தங்களுடைய படுக்கையில் தான் மரணித்தாங்க. அதாவது கடைசி காலத்தில் இயற்கையாக தான் மரணித்தாங்க. ரொம்ப கவலைப்பட்டாங்க, ஷஹீத் ஆகலையே என்று. அவங்க உடம்பு ஃபுல்லாக காட்டினாங்க எத்தனை காயங்கள் என்று. ஆனால் தனக்கு ஷஹாதா கிடைக்கலன்னு ரொம்ப கவலைப்பட்டாங்க. இதுக்கு உலமாக்கள் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் என்னென்னா, அவங்க சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாளை யாரும் உடைக்க முடியாது இல்லையா, அதனால் அவங்களுக்கு ஷஹீத் என்ற பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஷஹீத் ஆகியிருந்தாங்கன்னா அல்லாஹ்வுடைய வாள் உடைக்கப்பட்டதாக நவுது பில்லா ஆகிடும் என்பது போல். இரண்டாவது, ரோமர்களுக்கு கூட தெரிஞ்சிருந்தது காலித் இப்னு வலீத் அல்லாஹ்வுடைய வாள் என்ற பட்டத்தை உடையவர் என்று. அந்தளவுக்கு ஃபேமஸாக இருந்தாங்க. ஸோ இந்தளவுக்கு ஃபேமஸாக இருந்ததுனால அவங்க ஷஹீத்